என்ன தேசிங்க ஒரு சிட்டுக்குருவியை கொல்றதுக்கு சிங்கத்தை வர சொல்லியிருக்க? இதை யாராவது புதுசா வளர்ற ரவுடி கிட்ட சொல்லலாம்ல? எனக்கு புது ரவுடி முக்கியம் இல்ல, நம்பிக்கையானவன் முக்கியம். எப்ப செய்யணும் சொல்லு. இன்னைக்கே நடக்கணும். நான் தூக்கத்தை தொலைச்சு ரொம்ப நாளாச்சு மாச்சி. இவன் என் நிம்மதியை கெடுத்துட்டான். நான் கதை கேட்க வரல, கதையை முடிக்க வந்திருக்கேன். அட்ரஸை சொல்லு. கஸ்தூரிபாய் காப்பகம். அது உன் குடும்பத்துக்கு சொந்தமான இடமாச்சே. அங்கதான் அவன் இருக்கான். சரி, பணம் எவ்வளவுன்னு சொல்லு. அவ கண்ணை மூடட்டும், பணம் அப்புறம் வைக்கிறேன். தேசிங்க, நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த வேற எவன்ட்டையும் சொல்லக்கூடாது. துளசி, துளசி, துளசி இல்ல மாமா, அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இந்த அப்பனை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாளா? என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு, நான் போய் பாத்துக்கிறேன். அம்மா துளசின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னா போதும், கல்லா இருந்தாலும் கரைஞ்சி என் கைக்கு வந்துருவா. நான் கண் கலங்கினா அவளால தாங்கிக்க முடியாது. அவ எங்க சொல்லு. எனக்கு தெரியுது மாமா, அவ அவ ஆட்டோல போகும்போது பார்த்தேன், அவள்தான். நீ போய் சொல்ற, போய் சொல்ற. சொல்லு சொல்லு சொல்லு. என்ன இது? என் பொண்ணுங்க அவனை விடுங்க. சொல்லு. துளசி எங்க? மச்சான் சொல்லு. வேணாம் மச்சான், அப்பா சொல்றத கேளுங்க. சொல்றா மச்சான். மாமா, யோ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவர் எனக்கு புருஷன், உனக்கு மாப்பிள்ளை. அந்த மரியாதை கொஞ்சம் கூட இல்ல உனக்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை என்னென்னமோ பேசணும் போல இருக்கு. எங்க அம்மா என்ன பெத்த அம்மா வருத்தப்படுவாங்களேன்னு சும்மா இருக்கேன். தாமர, போது நிறுத்து. அப்பா கிட்ட மரியாதை இல்லாமலாம் பேசாத. மாமா, நீங்க சும்மா இருங்க. அவரு உங்க புள்ள. இவரை அவமானப்படுத்துறத நீங்க தாங்கிக்கலாம், ஆனா என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவரு என் புருஷன். இவரு துளசியோட அப்பா. இவரை நான் மதிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. முதல்ல இவரை வெளியே போக சொல்லுங்க. டேய் செல்வா, உன்னாலதான்டா என் மக அவமானப்பட்டு போயிட்டா. அவ காலில் விழுந்து அவளை நீதான் அழைச்சிட்டு வரணும். என் மக வந்தாதான் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. இல்லன்னா நீங்க எல்லாம் என் சாவுக்கு காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த வீட்டு முன்னாடி சாவு போறேன். என்னமா வேண்டிக்கிட்ட? அப்பா ரொம்ப நல்லா இருக்கணும், நீ என்னைக்கும் சுமங்கலியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? அப்பா ரொம்ப நல்லா இருக்கணும், மாமா எக்கேடு கேட்டும் போலாம்ல. முன்ன என் தம்பி திருந்தனும், நல்லவனா மாறணும்னு நினைச்சேன், வேண்டுன. இப்போ அந்த துளசி அவனுக்கு மனைவியா வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். கடவுள்கிட்ட சொல்றதோட நிறுத்திக்காம உங்க கணவர்கிட்ட சொல்லுங்கம்மா. ஏமா, தெரியாம தான் கேக்குறேன். மாமாவை ஏமாத்தி அப்பா யாருக்காக சொத்தை சேர்த்து வைக்கிறாரு? எனக்காக தானே. நாளைக்கே நான் காணாம போயிட்டா என்னமா பண்ணுவாரு? அன்புள்ள அப்பா, உங்க குணம் போக்கு எதுவுமே எனக்கு பிடிக்கல, உங்க கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஒரே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனா என்ன நீ என்னென்னமோ பேசுற? பின்ன வேற எப்படிமா பேச சொல்ற? காசு பணத்துக்காக வாழ்றது வாழ்க்கையா, இல்ல உறவுக்காக வாழ்றது வாழ்க்கையா? துளசி வந்தா சொத்து போயிடும் அப்பா நினைக்கிறாரு, ஆனா மாமா துளசியை மட்டுமே சொத்தா நினைக்கிறாரு. அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, உங்க மக தேவி இந்த வீட்டுல சும்மா இல்ல, எல்லாத்தையும் உத்து கவனிச்சிட்டு இருக்கான்னு எடுத்து சொல்லுங்கம்மா. அந்த ஜோசிக்கார மூதேவி சொன்ன மாதிரி துளசி உனக்கும் செல்வாவுக்கு நடுவுல வந்துட்டா. வந்தவளை தேடி இவனும் ஓடிட்டான். அவளை தேடி ஓடினது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இத பார்த்தாமர நீதான் அவனை அனுசரிச்சு போன. துளசி மேல எவ்வளோ பைத்தியமா இருந்தவன், அத நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. அவன் மேல பைத்தியமா இருந்தவன் கை துளசியோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தன்னை ஏமாத்தி அவமானப்படுத்தினதுக்காக நம்ம எல்லாரையும் பழி வாங்கணும்னு செல்வாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவ?